பல சாதனை வீரர்களை உருவாக்கி விளையாட்டு வரலாற்றில் தனி இடத்தை பிடித்துள்ள நமது ஜிம்கானா கிரவுண்ட் காலங்கள் கடந்தாலும் இன்று வரை கம்பீரமாக நிமிர்ந்து நிற்கிறது. இந்த மைதானத்தின் வரலாறு உலகறிந்த ஒன்று என்றாலும் கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக உரிய பராமரிப்பு இல்லாததால் அது பாம்புகள், விஷஜந்துக்கள் மற்றும் புதர்களால் சூழப்பட்ட அபாயகரமான பகுதியாக மாறியிருந்தது. இதனை சீரமைத்து மீண்டும் விளையாட்டு வீரர்களுக்கு பயன்படும் வகையில் மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கையுடன் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு மல்லேஷ் பாபுவிடம் மனு அளிக்கப்பட்டது. அந்த மனுவின் அடிப்படையில் தற்போது சீரமைப்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. ஆனால் பணிகள் இன்னும் முழுமை பெறாமல் இருப்பதால் ஜிம்கானா மைதானத்தை முழுமையாக சுத்தம் செய்து அனைத்து வசதிகளுடனும் புதுப்பித்து பொதுமக்கள் மற்றும் இளைஞர்களின் பயன்பாட்டிற்கு ஒப்படைக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் பிஜிஎம்எல் தொழிலாளர்களின் பல ஆண்டுகளாக நிலுவையில் உள்ள தொகைகளை உடனடியாக வழங்கவும் அவர்கள் வசித்து வரும் வீடுகளை சொந்தமாக்கும் பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணவும் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு மல்லேஷ் பாபு நேரடியாக தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இந்த கோரிக்கைகளை உலகளவில் ஆகிய மனித உரிமை இயக்கங்களின் தலைவர்கள் ஒருவரான டாக்டர் எல் பாபு அவர்கள் முன்வைத்து மக்களின் நலனுக்காக உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். வணக்கம். இந்த பிஜிஎம்எல் மேட்டர் பத்தி பேசுறதுக்கு வந்தேன். ஏன்னா எம்பி சார் கோலார் டிஸ்ட்ரிக்ட் எம்பி ஒரு 2 நாளைக்கு முன்னே வந்து போனார். அவர் வந்து போனதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் கூட பார்த்தேன். ஏன்னா ஜிம்கானா கிரவுண்டுடைய வரலாறு எனக்கு தெரியும். ஏன்னா எங்க அப்பா ஒரு ஃபுட்பால் பிளேயர், டி லோகநாதன், எக்ஸ் ஃபுட்பால் பிளேயர், கோலர், 2 கோலர். ஏன்னா நான் எங்க அப்பா கூட பூட் எடுத்துன்னு போனது, நான் சின்ன வயசுல பூட் எடுத்துன்னு போய்க்கிற ஜிம்கானா கிரவுண்டு. அதோடைய இதிகாசமே ரொம்ப பெருசு. ஏன்னா இன்னைக்கு பிஜிஎம்எல்ல உருவான பிளேயருங்க தான் இந்தியா ஃபுல்லா இருக்கிறவங்க. அந்த கிரவுண்டு பிரிட்டிஷ் காலத்துல ரெடி பண்ண கிரவுண்டு. சார் நேற்று சிம்பிளா சொன்னார், மேல மட்டும் கிளீன் பண்ணிங்கன்னாரு. சார் மேல கிளீன் பண்ணிக்கினா திருப்பி அந்த செடி முள்ளெல்லாம் திரும்ப வளரும். அது கிட்ட 1.5 அடி கிட்ட நோண்டி அதுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் போடணும் அதெல்லாம் போட்டா தான் அது மழை வந்தா கூட தண்ணி இழுக்காது. அந்த மாதிரி கிரவுண்ட் அது. நீங்க சிம்பிளா என்னன்றீங்க எம்பி சார், நான் உங்களுக்கு குற்றமா சொல்ல. நீங்க என்னன்றீங்க, மேல மட்டும் கிளீன் பண்ணீங்கன்றீங்க. அப்புறம் பிஜிஎம்எல்ல எக்ஸ்பென்ஸ் கேக்குறீங்க. பிஜிஎம்எல்ல எக்ஸ்பென்ஸ் கேட்கறத விட பிஜிஎம்எல்ல கிட்டத்தட்ட இன்னைக்கு மரம் வெட்டுறான். பிஜிஎம்எல் நம்பர் இல்லாத மரத்துங்களை வெட்டுறான். இன்னைக்கு எல்லாம் ஜிஎஸ்எல் ஜிஎஸ்எல் எல்லாம் டெபுடேஷன்ல வந்துக்கிறோங்க. எல்லாம் டைரக்ட் ஆபீசர்ஸ் டெபுடேஷன்ல வந்துக்கிறோங்க. ஜிஎஸ்எல் வந்துக்கிறோங்க. ஹெச்ஆர் அலவன்ஸ் வாங்கிக்கிறோங்க. ஹெச்ஆர் அலவன்ஸ் வாங்கிட்டு இன்னைக்கு என்ஆர்எம்ல கிட்ட பில்டிங்ல இப்ப என்ஆர்எம்ல கிட்டத்தட்ட 6 லட்சம் ரூபாய்க்கு டைல்ஸ் போட்டுக்கிறாங்க. அபிலாஷ், அது எந்த விதத்துல நியாயம்? உங்களுக்கு கேட்டா 1 இல்லைன்றாங்க. இனி என் தொழிலாளி 26 வருஷமா இன்னைக்கு கிட்டத்தட்ட ரொம்ப பேர் செத்துட்டாங்க. என் தொழிலாளிங்க இன்னும் கொஞ்சம் பேரு. அது கிடைக்குமா கிடைக்காது எம்பி சார்? அவங்களுக்கு எதனா அந்த பணம் கிடைக்குமா? அப்ப அவங்களும் அது செத்துணுமா? பாவம். ரொம்ப ஒரு வருத்தமா இருக்குது எங்களுக்கு. நான் கேஜிஎஃப்ல எங்க அப்பா கூட ஒரு மைனிங் தொழிலாளி. எங்க அப்பா அப்ப வாலண்டரி ஆயிட்டாரு. நாங்களாம் கொஞ்சம் தான் பார்த்தோம். இன்னைக்கு பார்க்காதவங்க ரொம்ப பேர் ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறாங்க. அதனால எம்பி மனசு வச்சா நடக்கும். அதனால எம்பி சார் நீங்க என்ன பண்ணனா, தயவுசெய்து இது ஒரு ஸ்டெப் எடுங்க. அவரும் வீட்டு பட்டா, இந்த பட்டா கொடுக்கறது கிட்டத்தட்ட என்ன ஆகுதுங்க, ஒரு 8க்கு 10, 10க்கு 12. இன்னைக்கு மைன்ஸ்ல ஒரு டாய்லெட் கட்டுற மாதிரி தான் அந்த இடம். அதுக்கு கொடுக்கறதுக்கு கூட பட்டா முடியல. அப்படின்னா என்ன ஆகுதுன்னா, அந்த இருக்கிற 1500 பேர் இருக்கணுமா, அங்க போயிடணுமா தெரியல எனக்கு. அந்த கடவுள் தான் எல்லாம் பாத்துக்கணும். அதனால எம்பி சாருக்கு என்னுடைய ரிக்வெஸ்ட், மைனிங் ஆபீசர்ஸ் இன்னைக்கு காலகட்டத்துக்கு கேம் பிளே பண்றாங்க. ஏன்னா ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாடி தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் மைனிங் விஜிலன்ஸ் வந்தது. அதுக்கப்புறமா நான் தான் கொண்டு வந்தது விஜிலன்ஸ். அதே விஜிலன்ஸ் இன்னொரு கொண்டு வரேன். ஏன்னா இன்னைக்கு என்னென்ன அக்குறுமா எனக்கு பின் டு பின் நான் சொல்றேன். யாருக்கு என்னென்ன ஆகுது உங்களுக்கும் நான் வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சுக்கிறேன். அதே மாதிரி எல்லாருக்கும் நான் வச்சுருக்கிறேன். அவங்க வரப்ப நான் கொடுக்குறேன். அதனால இன்னைக்கு இந்த காலகட்டத்துக்கு பிஜிஎம்எல்ல டாக்ஸ் பேடு, அது டாக்ஸ் பேடு ரெண்ட் கட்டுறான். ரெண்ட் பணம் என்ன ஆச்சு? மரத்தை வெட்டுறான். நம்பர் இல்லாத மரத்தை, பச்சை மரத்துங்களை வெட்டுறானுங்க. அது என்ன ஆச்சு? அது இல்லாத இவங்களுக்கு ஒரு இதுல வேலை பண்ணுங்க. எல்லாம் ஜிஎஸ்ல இருக்கிறவங்க எல்லாம் ஜுவாலஜி பர்சன் எல்லாம் அங்கிருந்து வேலை பண்ணுங்க. கல்கட்டா எல்லாரும் டெப்டேஷன் வந்தவங்க.
இவங்களுக்கு என்ஆர்எம் பில்டிங் வச்சிருக்கிறாங்க. என்ஆர்எம் பில்டிங்ல 6 லட்ச ரூபாய் கொடுத்து டைல்ஸ் போடுறாங்க. இந்த மாதிரி இதெல்லாம் கேட்க வேண்டியது யாரு? ஓஎஸ்டி. ஓஎஸ்டி என்ன பண்றாரு? ஒரு சிஎஸ் மேல இவர் சொல்றது, சிஎஸ் வந்து இவர் மேல சொல்றது. என்ன பண்றீங்க? ஆறாம வரீங்க, ஆறாம இந்த கார் எடுத்துன்னு பெங்களூருக்கு போறீங்க. உங்களுக்கு கார் இருக்கிறது வரையும் இங்கத்துக்கு மட்டும் ரவுண்ட் அடிக்க வேண்டியதான் மைனிங். நீ பெங்களூர் கார் எடுத்துன்னு போறதில்ல, நீ எத்துன்னு போறப்போ நாங்க போட்டா பிடிச்சி வச்சுருக்கிறோம் எப்ப எடுத்துன்னு போனீங்கன்ட்டு. அந்த மாதிரி இருக்கிறப்போ இதெல்லாம் பண்ண சார் எம்பி சார், இவங்களுக்கு சொல்லுங்க. ஏன்னா இவங்க பண்ணலன்றாங்களே. உங்களுக்கு சின்ன ஒரு உதாரணம் சொல்றேன். செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட்டுக்கு சேலரி கொடுக்குறது பிஜிஎம்எல். எவ்வளவு கொடுக்குது? 240 செக்யூரிட்டிக்கிறான். 220 240 45 லட்சம் ரூபாய்க்கு மேல கொடுக்கலாம். எங்கிருந்து வந்துச்சு? இப்ப இவங்களுக்கு பிஜிஎம்எலுக்கு எக்ஸ்பென்ஸ் இருக்கும். பிஜிஎம்எல் சும்மா எத்தனை ஆபீசர் இருக்கிறாங்க பிஜிஎம்எல்ல? ஜோசப், அமித் மிஸ்ரா, அது யார் இன்னொருத்தர்? அபிலாஷ் ஒன்னு. அந்த பைனான்ஸ்ல ஒரு வசீம் பைனான்ஸ்ல கிட்டத்தட்ட பைனான்ஸ் மினிஸ்டருக்கு லெட்டர் போட்டு வசீமை வந்து என்கொயரி பண்ணோம். ஃபர்ஸ்ட் வசீமை பண்ணோம். என்ன நடக்குது, எவ்வளவு பைனான்ஸ் வருது, எவ்வளவு இதுல மிஸ்யூஸ் ஆயிருக்குது, வசீம் மேல என்கொயரி போடுறோம். ஷார்ட்லி போடுறோம். அங்கிருந்து என்கொயரி பைனான்ஸ் மினிஸ்டருக்கு என்கொயரி வரவே வைக்கிறோம். நாங்க சொன்னா செய்வேன். அந்த ரூட் எனக்கு தெரியும் எப்படி ஒன்று என்கொயரி பண்ணணுன்ட்டு. அதனால இந்த மாதிரி காலகட்டத்தில் இருக்குது. எம்பி சாருக்கு எனக்கு பணிவான ரிக்வஸ்ட்டு, இவங்களுக்கு வந்து எக்கச்சக்கமான ஃபண்டு இருக்குது சார், உங்களுக்கு தெரியாமல் நடிக்கிறாங்க. நீங்கள் வந்து இவங்க மேலே ரொம்ப இங்கே இருக்கிறவங்க லாங் ஸ்டாண்ட் இருக்கிறவங்க சேஞ்ச் பண்ணோம். சேஞ்ச் பண்ணிட்டு மைன்ஸ் உடைய தொழிலாளர்களுக்கு உங்கள் மூலியமா ஒரு செட்டில்மெண்ட் நடக்குதுன்னு என் மூலியமா கேட்டுக்கிறேன். பிஜிஎம்எல் எம்ப்ளாயி மேலே நம்ம எம்பிக்கு ரொம்ப பற்றுக்குது. நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அவர் கேஜிஎஃப் மேலே ரொம்ப இஷ்டம். அவர் ஓட்டு போட்டாங்களோ ஓட்டு போடல, அவர் டிஸ்ட்ரிக்ட் எம்பி. ஏன்னா கேஜிஎஃப் ஜனம் ரொம்ப ஏழைப்பட்டவங்க சார். ஏழைப்பட்டவங்கன்னா ஜென்ரலாக சொல்கிறேன் நான். ஏழைப்பட்டவங்க நல்லா அவங்க இப்போ கஷ்டப்பட்டு இருக்கிறவங்கலாம் டெய்லி ட்ராவலுக்கு வாட்ச்மேனாக ஏதோ போயின்னுக்கிறாங்க. உங்கள் மூலிமா அவங்களுக்கு ஒரு நல்லது நடக்கணும். எம்பி, நாங்கள் எம்பியை தான் கேட்க முடியும். உங்கள் மூலிமா நல்லது நடக்கணும். எனக்கு என்ன நான் எம்பி கிட்ட நான் சொல்ல கடமைப்பட்டுக்கிறதுனா, இந்த 52 கோடியும் இந்த வீடு அவங்களுக்கு செட்டில்மெண்ட் பண்ணி கொடுங்க. தயவுசெய்து அவங்க போய் அவங்களுக்கு இந்த 52 கோடி வாங்கி கொடுங்க. வீடு உங்களால் முடியாத ஒன்றும் இல்லை, அது பண்ணி கொடுங்கன்னு என்னுடைய ஹியூமன் ரைட்ஸ் சபை நான் கேட்டுக்கிறேன். அதுவும் இல்லாத வர வந்து நாங்களாம் எக்ஸ் தொழிலாளி பசங்க, எங்கள் வீடுகளாம் கூட நீங்கள் தான் செட்டில்மெண்ட் பண்ணணும். நாங்களும் அப்போ எங்களுக்கு எஸ்டிபி ஒர்க்கர் மட்டும் பண்ணிட்டு நாங்களும் எங்கே போகிறது? நாங்களும் தொழிலாளி சன்னுங்க தான். எல்லாம் கேஜிஎஃப் எங்களுக்கும் நீங்கள் பண்ண இருக்கிற மொத்த வீடு பிஜிஎம்எல்ல யார் வேலை பண்ணாங்க அவங்களுக்கு எல்லாம் நிரந்தரம் ஆகணும்னு நீங்கள் எல்லாம் இது பண்ணணுன்ட்டு என் மூலியமாக கேட்டுக்கிறேன். உங்களுக்கு உங்கள் கூலியை நான் வரத்துக்கு நான் ரெடி. ஜெய் ஹிந்த், ஜெய் கர்நாடகா.